அதாவது நம்ம கிட்ட அடிக்கடி வந்து பணம் வாங்கிட்டு போவார பழனி செட்டியாரு. உங்களுக்கு தெரியாது? தெரியாமல் என்ன? அந்த ஆளுக்கு அர்ஜென்ட்டா ஒரு 20,000 ரூபாய் வேணும்னு சொல்லிக்கிட்டு என் மென்னிய பிடிக்கிறான் மனுஷன். நான் செக்கு தர்றேன்னு சொன்னேன். அந்த ஆள் இன்னைக்கு லீவு, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஆகையினால கேஷா வேணும்னு சொல்லிக்கிட்டு சத்தியாகிரகம் பண்ற மனுஷன். அது இருக்கட்டும் தர்மலிங்கம், நீ கடன் வாங்கி ஏன் கடன் தர்ற? அதில் தானே இருக்கு வியாபாரத்தினுடைய சூட்சமும். வியாபாரத்தில் ஞானம் முக்கியமுங்க. இன்னைக்கு அவன் தேவைக்கு நம்ம 20,000 கொடுத்தா, நாளைக்கு நம்ம தேவைக்கு 50,000 கொடுப்பான். என்னங்கிறீங்க? அவ்வளவு பெரிய அனுபவத்தோடு நீ சொல்லும் போது நான் என்னதான் சொல்ல போறேன்? இதை வந்துட்டு பிள்ளவாள், உங்க பையனை சீக்கிரம் வரவழைச்சுடுங்க. இவர் நிமிஷத்துக்கு ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்காரு. பையன் இங்க இருந்தா சந்தர்ப்பம் பார்த்து கல்யாணத்தை முடிச்சு விடலாம். பையன் திங்கட்கிழமை அன்னைக்கு வர்றான். சொக்கலிங்கம், எப்படியாவது என் பையனுக்கு மஞ்சளாவை முடிச்சு வை. உன் பொண்ணு கல்யாணத்தை நான் பாத்துக்கிறேன். இந்த முதல்ல இது வச்சுக்கோ. பிள்ளைவாளுடைய பையன் கூட இன்னும் 4 நாள்ல வந்துடுறாரு. ஆமாங்க, அதுக்குள்ள முகூர்த்தத்தை வச்சாச்சுன்னா வந்த உடனே கல்யாணத்தை நடத்திடலாம். ஆட்டம் ஆட்டம், எதுக்கும் அவன் வரட்டும், பாத்துக்கலாம். சரி, அப்ப நான் வரட்டுங்க. எதிர்த்து நில்லு. அதெல்லாம் என்னால முடியாது. அப்படி எல்லாம் சொன்னா ஒண்ணு நடக்காது. பேச்சுக்கு பேச்சு, உதைக்கு உதை. அப்படி இருந்தாதான் இந்த வீட்டுல வாழ முடியும். சுப்பையா, ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஆகட்டும். போமா. நீங்க ஒண்ணும் பணிஞ்சு போவாதீங்க. அதான் நடந்துக்கிற முறையெல்லாம் சொல்லிட்டு. சரி, நான் நாடக கம்பெனில இருக்கிறேன். உங்க விவகாரத்தெல்லாம் முடிச்சுட்டாங்க, வாங்க. என்ன நமச்சிவாய், என்ன ஆயிடுச்சு? ஒண்ணும் ஆகல. அண்ணன் தங்கச்சி 2 பேரையும் தர்மலிங்கம் உள்ள வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன். அவர் சும்மா இருப்பாரா? என்ன செய்வாராம்? அதான் அங்க நடந்துக்கிற சூட்சமத்தை சொல்லிட்டு வந்திருக்கேனே. ஹலோ மை டியர் உஷா, என்ன சமாச்சாரம்? என்ன இருக்குது? அப்பா இன்னொரு சம்பந்தம் அழைச்சிட்டு வந்திருக்காரு. சின்னம்மா அவங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. என்னடா அது வம்பா போச்சு. பாத்தீங்களாமா, அச்சுல பார்த்தது மாதிரி கச்சிதமா மாப்பிட நான் இங்க இருக்கிறேன். எங்கே கிடக்கிற கிச்சடி பச்சடி ரகங்கள் எல்லாம் எங்க அத்தா வீட்டு கூட்டிட்டு வந்துடுறாரு. இது என்ன புதுசு? அவர் அழைக்கிறத நீ கலைக்கிறத சகஜமா போயிடுச்சு. போயிட்டு வா. ஐயோ ஐயோ, இந்த ஊர்ல எங்களுக்கு வேண்டாதவங்க ஏராளமா இருக்காங்க. அதுவும் உங்களை போல சம்பந்தம் கிடைக்கிறதுன்னா கண்ணால கரிச்சு கரைச்சிடுவாங்க. அவங்க பேச்செல்லாம் நம்பாதீங்க. பொண்ணை பாருங்க, பிடிச்சா முடிச்சுடுவோம். அப்படியே விசாலாம், குழந்தைய வர சொல்லு. முதலாளி வீட்டுக்கு போயிருக்காங்க. கிட்டு அடிச்சு சண்டை அடிச்சுட்டு வர சொல்ல. அவங்க கூட வீட்டுல இல்லீங்க. நீங்க இந்த வலையை சாப்பிடுங்க. நம்ம விசாரம் செஞ்சது ரொம்ப சோரா இருக்கும். இப்ப வச்சுக்கிட்டு வந்துடுறேன். ஐயா யாரோ, எந்த ஊரோ, என்ன பேரோ? பேர் சோனாச்சலம், ஊர் விருத்தாச்சலம். அப்பாரு பேரு அருணாச்சலமா? இல்ல, பொண்ணுக்கு மாப்பிள்ளை நீங்க தானே? ஆமா மாமா, நானே தான். ஐயோ பாவம். ஜாதகம் பாத்துட்டீங்களா? இந்த வீட்டுல காலை வச்சால அப்புறம் ஓலை கிழிஞ்சாப்ல தானே. என்ன பாரு, ஆரம்பத்துல அவசரம் பிடிச்ச மாதிரி. இன்னும் பொண்ணு முகத்தை பார்க்கல, முகூர்த்தம் வைக்கல, முடிவு பண்ணல. முடிவு என்ன இருக்குது? அன்னைக்கு அந்த கண்ணாபுரத்தாரு என்ன ஆனார்? என்ன ஆனார்? இங்க சடார முகூர்த்தம் வச்சார், அங்க பட்டாருன்னு ஆள்கால். அப்ப நீ சொல்றது 2வது மாப்பிள்ளையவா? இல்ல, 2வது மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு வரும்போதே அவுட்டு. 3வது ஆள் வந்ததும் பட்டு. நான் சொல்றது 4வது ஆள். அப்படி கணக்கு பார்க்க போனா இவர் எத்தனாவது மாப்பிள்ளை? அப்படி இப்படின்னு 5 காலி. இவர் 6வது. ஆனா என்னப்பா அது, என்னையும் அந்த லிஸ்ட்ல சேர்க்கறீங்க? பயங்கரமா இருக்கு. சொல்லுங்க. இந்த கன்றாவி எங்க வாயால சொல்லுவானே? ஊர்ல கேட்டாலே சொல்லுவாங்களே. ஊர்ல இருக்கீங்க கேட்கறது? நீங்க என்ன பொய்யா சொல்ல போறீங்க? உள்ளத்தை ஒழிக்காம சொல்லுங்க. இதுல ஒழிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அந்த பொண்ணுடைய ஜாதகப்படி 7 சம்பந்தம் தவறும்னு. தவறும்னு என்னங்க? அதான் இங்க வர்றவெல்லாம் குளோத்துன்னு சொல்றீங்களே. அதுக்கு அர்த்தமே அதுதானுங்களே. வந்தவங்க எல்லாம் செத்தா தானே வெச்ச முகூர்த்தம் நிக்கும். அப்புறம் தப்பிச்சேன். நமஸ்காரங்க. மாப்பிள்ளை எங்க போறீங்க? ஜாதகம் பாதகமா இருந்தாலும் பொண்ணு தங்க கட்டி மாதிரி. என்ன? ஐயோ, எனக்கு என்னங்க சாகணும்னு தலை எழுத்தா? நீங்க போங்க. மாப்பிள்ளை நீங்க வேண்டாம். என்ன வேண்டாம்? பொண்ணு வந்து பதில் போங்க. உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க பொண்ணுக்கு ஒரு கும்பிடு. என்ன ஆளும் தப்போ? என்ன விஷயத்துக்கு பொண்ணு வாங்க பாருங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.